ஹாய் கைஸ். இந்த உலகத்தில் நிறைய விதமான பழங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில பழங்கள் மட்டும்தான் ரொம்ப விலை உயர்ந்த பழங்களாக இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில பழங்கள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு கூட பழங்கள் இருக்குது. வாங்க, அந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா தமிழ் சோஷியல் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறீங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது புத்தா ஷேப்டு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா புத்தர் ஷேப், அதாவது குட்டியாக இருக்கிற புத்தர் ஷேப் மாதிரியே இந்த பழம் இருக்கும். இது எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் விளையுது. இது என்னடா புதுசாக இருக்கே இந்த பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசான பழமெல்லாம் கிடையாது. இது பேரிக்காய் தான். நார்மலாக இருக்கிற பேரிக்காயில் புத்தரை மோல்டு வச்சு பேக் பண்ணுறவங்க. அது வளர வளர அது உள்ளே இருக்கிற ஷேப்புக்காகவே வளர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து சேல் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கு புத்தர் சிலை மாதிரியே இருக்கும். சின்னதான புத்தர் குட்டி சிலை மாதிரியே இருக்கும். இந்த பழத்தோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரில் $33. நம்ம இந்திய மதிப்பில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2100 ரூபாய் கிட்ட வரும். நம்ம 2100 ரூபாய்க்கு நார்மலாக பழம் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வாங்கலாம்னு நீங்களே கணக்கு போட்டுங்க. இவங்க ஒரு பழத்தையே 2100 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகுது சக்கியாய் ஈச் ஆப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆப்பிளுக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஆப்பிள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஆப்பிள் எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் விளையுது. இந்த ஆப்பிள் பார்க்குறதுக்கு ரவுண்டாகவும் பெருசாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆப்பிளே 1 கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரில் கிட்டத்தட்ட $21 சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியன் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் கிட்ட வருது. 1500 ரூபாய்க்கு நம்ம நாட்டில் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்துக்கிங்க. கிட்டத்தட்ட 5 கிலோ ஆப்பிளே வாங்கலாம் ஈஸியாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஜிஎம் ஹெமி ஸ்ட்ராபெரி. இந்த பழம் எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் விளையுது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை ரொம்ப மதிப்பு கூட்டுற பழமாக மதிக்கிறாங்க. இந்த பழத்தை நிறைய பேருக்கு கிஃப்டாகவும் தருவாங்களாம். அந்தளவுக்கு இதோட மதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்துக்கு பியூட்டிஃபுல் பிரின்சஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு அழகாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குமா. இந்த பழத்தில் மிகப்பெரிய பழத்தை எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட $4300 விற்றுருக்காங்க. $4300 நம்ம இந்தியா மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வருது. யாராவது நம்ம ஊரில் ஒரு பழத்தை 3 லட்ச ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்குவீங்களா? ஆனால் அங்கே இந்த ஒரு பழத்தை 3 லட்ச ரூபாய் கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பழத்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேன்ஷுக் வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தர்பூசணி பழத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப ரெட்டாக இருக்குமா, வெளியில் அப்படியே டார்க் பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே விளையுதுன்னு கேட்டிங்கன்னா ஹக்காய்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டில் அதிகப்படியாக விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த பழத்தோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $230 சேல் பண்ணுறாங்களாம். இதுலேயே அதிகப்படியான சேல்ஸ் ஆன ஒரு பழத்தோட ரேட்டை கேட்டிங்கன்னா தலை சுத்தம். கிட்டத்தட்ட $6000 கிட்ட இதை சேல் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் கடைசியாக வாங்கின பழத்தோட அதிகப்படியான ரேட் எது அப்படின்றத கமெண்ட் சென்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் அவ்வளோ டார்க்காக இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப இனிப்பாகவும் இருக்குமா. உலகத்துலேயே ரொம்ப இனிப்பான பழம் எதுன்னு கேட்டால் இந்த வாட்டர்மெலன் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூபி ரோமன் கிரேப்ஸ். இந்த கிரேப் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பிம்பாம் பால் மாதிரியே தெரியும் இது பார்க்குறது. இந்த திராட்சை ரொம்ப இனிப்பாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குமா. இதோட ஒரு பாக்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $910 விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 65,000 ரூபாய் கிட்ட. இதுலேயே இந்த பழத்தை ஏலத்தில் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு கிட்ட இதை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கார்டன் ஆஃப் ஹெலிகன் பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் தான் உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான பைனாப்பிள்னு சொல்லலாம். இது இங்கிலாந்தில் உள்ள ஹெலிகம் பார்க் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல மட்டும் தான் விளையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பைனாப்பிள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் ரெட்டாகவும் தெரியும். ஆனால் உள்ளே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைனாப்பிள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரே ஒரு பைனாப்பிள் $70,000 சேல் பண்ணுறாங்களாம்.
ஓகே வாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் வாங்கினதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான பழம் எதுன்ட்டு கமெண்ட் சென்டரில் மறக்காமல் அந்த கமெண்ட் கொடுத்துருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் சென்டரில் கொடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் உங்களுக்காக.